அனைவருக்கும் வணக்கம். இப்போ தூள் அரைக்க போய் தூள் விளையாட்டு காட்டு எண்ணெயை போட்டாச்சுன்னு தேவைப்படியாக கழுவோம். கோழியில் வந்து ஈரல் வெளினாங்க. அன்பான உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சமையல் வீடியோ தான். அதாவது அருணும் வந்து இவ்வளோ நாளும் கௌரிக்காப்பு பிடிச்சி வர்றானே. அப்போ இன்றைக்கி வந்து நல்ல வடிவாக ஸ்பெஷலாக சமைப்போம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோம்னா ஆட்டிறைச்சி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் வெளியில் மண் அடுப்பில் ஒரு இயற்கையோடு சேர்ந்த மாதிரி செய்ய போகிறோம். அதோட இதில் நான் ஒரு புதுசாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அடுப்பு பற்ற வைக்கும் முறை: முதலாவது கொல்லியை தேட வேண்டும். அடுத்ததாக அம்மாவின் கொல்லியை களவெடுக்க வேண்டும். அடுத்ததாக நெருப்பு பற்ற வைக்க வேண்டும். பொழுதில் சொப்பிலில் வச்சுட்டு நினைக்காதீங்க. இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன், அடுப்பில் வச்ச சமைக்கிறீங்கள தானே. அப்போ அவாட்டு தான் எண்ணெய் வண்டி ஊற்றுறேன். நான் அதுக்கு மண்ணெண்ணெய் இன்றைக்கு அது அவாட்டையே முடிஞ்சுது. அப்போ அதால் தான் இன்றைக்கி என்ன செய்கிறது, எரிய வைக்கிறதுக்கு மழை நேரமும் அப்போ விரதம் கொஞ்சம் மீறம், அதுக்காக தான் இதை வச்சிருக்கிறேன். பெரிய இது எப்போ எரிஞ்சு நான் இப்போ சாப்பிட்டு இப்போ என்ன 12 மணி தான் நேரம். 12 மணி எப்போ? இப்போ எங்கே 12 மணி? 12 இப்போ பெல் அடிச்சது. பெல் அங்கே அடிச்சு ஸ்கூலில் பெல் அடிச்சிருக்கு. இதுதான் நெருப்பு. ஒவ்வொரு சாமான எடுத்து வெய்படுது. பால், கொச்சிக்காய், சட்டி. அடுத்ததா என்ன வருது? தக்காளி, நான் அரைச்ச தூள், தக்காளி, தக்காளி, உருளைக்கிழங்கு, கொச்சிக்காய் தூள், தக்காளி, உருளைக்கிழங்கு. அடுத்த தம்பி, உனக்கா நான் பாய் போட்டு வச்சேனா? நம்ம கொஞ்சம் ஊதுவோம். இதை இப்போ ஊதுற பத்துற நான் எத்தனைக்கு சாப்பிட்றேன், எத்தனைக்கு நான் விளையாட போகிறேன். ஐயோ ஆமாம், பத்தி முடியட்டும். நான் மூத்து போட்டனும், நூற்று போட்ட நேச போகிறாளே. இதுதான் அது திண்டதுகள் தேவைன்றேன்னு. பத்து விடாப்பா, நம்ம வெற்றிக்கு வெட்டிக்காரன் தான். 10 வச்சுட்டோம், பார்த்துட்டோம். கமா கமா 10 10 தீயா 10 10 10. இன்றைக்கு ஆட்டுறச்சோறு புடி. பத்துடா ராசா, பசிக்குது. நூற்று போட்டான்டாப்பா கொம்பப்புறா. 10 கொள்ளெல்லாம் வராது, இப்போதான் வருது. கொம்பப்புறாளே எப்படி 10 வச்ச மாத்திட்டேன்? எப்படி கொஞ்சம் பிடிங்க மூதுறேன். என்னடாப்பா அது எல்லா சாமானும் வெளியில் வருது. முட்டி கொஞ்சம் ஊதுவோம்.
கொம்ப போகிறாள்றாப்பா நூற்று போட்டேன். புரியும் கொம்ப போறாளே நூற்று போட்டேனே. அந்த இது தும்பு மட்டையை தரம் எங்க வத்தலே என்னம்மா இது செஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஒழுங்கா இது செய்யணும் என்ன, அடுப்பை மூட்டணும் என்ன. எனக்கு அந்த நவடியா மூட்டிருப்பேன். எங்கட விட்டு கருவேப்பிலையும் எங்கட விட்டு ரம்பையும் ரம்பை இப்போ நட்டு கிரம் வளருது. நான் வளர்றாங்க இதையும் தூக்கி போட்டுட்டுருவேன் சத்தம் போடாமல் இருக்க சொல்லும். அந்த இது என்னது அதை எடுத்து போடுமே. என்னடா பசீரீர் என்ன அடுப்ப பத்த வைய மகள். ஐயோ பசிக்குது. சரத்தரைச்சி போட்டதோ சமைப்போம். என்ன சிவப்பா இருக்கு? யூடியூப்காரன் காப்பிரைட் அடிக்க மாட்டானே ரத்தத்துக்கு? என்னது சனி? இதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களை சொன்ன மாதிரி போட்டு விட்டுரு. சனி என்ன என்ன நிப்பாட்ட? எல்லாம் நம்மளோட சனங்கள் தான், நம்மளோட ஆட்கள் அப்ப எல்லாம். நான் என்னோடைய பற்ற வச்சிருப்பேன். நம்ம இதை எடுப்போம். ஆபத்துக்கு உதவுற இதுதான். இந்த பிஎம் நான் என்னுடைய பற்ற வச்சேன். நான் நீர் வரக்குள்ள நூத்துட்டு நீர் அதை வெய்யுமா கொஞ்சம் காத்தடிக்குது. கமான் கமான். அதுக்கு தான் பெண்கள் இருக்கீல அது நான் எடுத்தேன் சாப்பிட போறேன் பாயில். எனக்கு செட் பண்ணி எனக்கு ஒரு கோப்பவுண்ட் செட் பண்ணி தரணும். என்னத்துக்கு தெரியுதே? என்னத்துக்கு முதலாவது ஷட்டியை தூக்கி வைக்க வேண்டும். நான் சமைக்கவே இல்லாட்டி நான் சாப்பிட்றேன். நல்லா இருந்தது. அதான் நம்மளோட முதலாவது வீடியோ, ஆட்ரஜி வீடியோ. முதலாவது வீடியோ விட போனது 300. அது ஒரு மாசத்துக்கு பிறகு தான் 300 சொச்சம் போகணும். படிப்படியா தானே முன்னேறலாம். கோடையில் அண்டு ஒரு நாள் மட்டும் 50 வியூஸ் எதுவும் வந்தது. நாங்கள் அந்த வீடியோவை போடா விட்டுட்டேன் தானே. அப்போ அதுக்கு ஆட்ரச்சி விரும்பி பார்ப்பினோம் தானே. அதுக்கு பிறகு சமைச்சினாங்களா? இல்லை கனகாலமாச்சு தானே ஆட்ரச்சி சமைச்சு. கோழி சமைக்க வலிக்கிட்டா பிறகு ஆடு சமைக்கிறத விட்டுட்டேன். ஆனால் முந்தி நீர் ஆடாதான் வாங்குற நீர் என்ன அது முந்தி 2500 வேண்டலாம். இப்போ 4000 3400 எங்க வேண்டுறது? சாமாம்படியில் சன்மாங்குடியில் மாதிரி தான் இருக்கு. அதுவும் தனி ரச்சி இல்லையே. எலும்பு வெட்டாரும் கொஞ்சம் ரச்சி. இப்போ எங்களுக்கு 1 கிலோ 1.5 கிலோ அது காணும். இது பெரிய குடும்பமாக இருந்தால்
நம்மளுக்கு 1 கிலோ இரவைக்கே மிஞ்சாது. ஆ வெளியில் சாப்பிட்றோம், நாங்கள் சாப்பிட்றோம் ஒரு அம்மா இல்லை இரவு காணுமா? இரவைக்கு கொஞ்சம் லைட்டாக எடுக்க வேண்டி வரும். காணுமா? இன்றைக்கு அப்படி தான் போக கிடையாதுண்டா. இன்றைக்கு நான் பயங்கர பசிக்கொதியில் இருக்கின்றேன். 21 நாள் ஒரு நேர சாப்பாட்டோட ஆள் இருந்த வேறு. அதால் இன்றைக்கு தான் மச்சம் எடுத்துட்டே நான் இன்றைக்கு தான் நல்ல படிப்பாக சாப்பிட போகிறேன். பகல் சமைச்சு மற்றெல்லாம் இரவு சமைச்சு சாப்பாடு தான். ஆ இன்றைக்கி அதுவும் வீட்டில் லீவு நேரம் வீட்டு நண்டு மழை பெஞ்சது தானே. இன்றைக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்க, சும்மா வீடியோ போடுறது, சும்மா யூடியூப்பை செய்து காசு உழைக்கணும் அப்படி இப்படின்றது. பாருங்க எவ்வளோ கஷ்டம் உண்டு. அப்படி சொல்கிறாங்கள கொஞ்சம் வந்து எடுக்க சொல்லணும் வீடியோக்குள்ள. இல்லை சொல்கிறாங்களுக்கு என்ன செய்யணும்னா, தம்பி ராசா நீ ஒரு சேனலில் தொடங்குங்க. சும்மா உழைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் சேனலை வந்து தொடங்குங்க. அதில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் சேர்க்கக்கூடியல சீவன் போயிடும். அதுக்கப்புறம் 4000 போச்சு சேர்க்கக்கூடியல அடுத்த போடும். அதுக்கப்புறம் என்ன போடுறது எது போடுறது அதோட அப்படி. அதுவும் நார்மலாக வீடியோ எடுப்போம்ட்டா கஷ்டம் இல்லையா. சமையல் வீடியோன்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து வச்சு இப்போ இந்த திருப்பி கொண்டு போயிட்டு வச்சு அப்படிங்கிறது வந்து கஷ்டம் இருக்குது. அதோட வந்து இதில் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு அரை மணித்தியால வீடியோவாக 20 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் சமைச்செடுக்கக்கூடியில் ஒரு வீடியோவாக கட் பண்ணி எல்லாம் செஞ்செடுக்க ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் பிடிக்கும். ஒரு குழம்பு பிடிக்கும். என்ன இப்போ வந்து சட்டி சூடாகிட்டுது. விளையாட்டு காட்டு எண்ணெயை போட்டாச்சுன்னு எண்ணெய் போட்டாச்சு. இப்போ இன்றைக்கு வந்து கடைக்கு நான் மாதத்துக்கான சாமான் தானே வாங்குறேன்னா. இப்போ என்ன சாமான் வாங்கல 24ஆம் தேதி வாங்குறேன். நான் இன்னும் வாங்கல. இப்போ பெருஞ்சீரகம் இல்லை. நான் பெருஞ்சீரகம் போடாமல் நான் சமைக்கிறேன். என்ன வாசமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து பெருஞ்சீரகம் இல்லை. பெருஞ்சீரகத்துக்காக மட்டும் கடைக்கு வந்து ஓடிக்கலாது. இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் போடாமல் தான் சமைக்க போகிறேன். பெருஞ்சீரகம் போட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ வந்து என்ன செஞ்சோம், நாங்கள் வெங்காயமும் மிளகாயும் போட்டு நல்லா பொரிச்சு வைப்போம். அடுப்பு பத்திருடா, அடுப்பு செல்ல குட்டி. இது வந்து வடிவாக பொரித்து எடுக்கும். சும்மா இதிலாடு பெரிய நெறியும். ஆனால் அப்படி ஒரே கறி வைக்க போகிறோன்னா அதோட பெரியது இல்லையா. தென்னலையில் அது இல்லை, எனக்கு பசிக்குது தானே. அது உண்மைதானே. இன்றைக்குண்டு நாங்கள் வெள்ளனா சாப்பிடுவோம்ல. என்னச்சு நாங்கள் 12 மணிக்கு போய் வெள்ளடி கேட்க நான் ஜோதிச்சேனா சரி 1 மணிக்கு இடையில சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த அடுப்பு இருக்குது அன்றைக்கு தான் நல்ல விறகு, நல்ல பாலை நல்ல விறகு. இன்றைக்கு வந்து நான் ஒரு விஷயம் காட்டுறேன்ட்டு சொன்னான் தானே. ஆனால் அது வந்து நாளையாம் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான, எனக்கு சந்தோஷமான விஷயம் நாளைக்கு வந்து காட்டுறேன். அது என்ன அப்படின்றத வந்து நாளையாம் வீடியோவில் காட்டுறேன். ஏன்டா இந்த சமையல் முடிய கிடையாது நேரம் போடுறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது வந்து கழுவையில் அப்படி எப்படின்னு கேட்டு கொண்டு வந்துடுவேன். இப்போ வழியாக கழுவோம். சும்மா நிற்காது, திருக்கணை வச்சுருக்காங்க. நிற்க ரக்கரையோட வேறு என்ன எரியுது.
இப்போ வந்து இது அவாண்ட பின்னங்கருவேப்பிலை மரத்தில் களவெடுத்தது. இதில் பெரிய மரம் நீக்கிதான் நான் இங்கே மேலே கொக்குத்திரிக்காய் போட்டு இரண்டு வரும். அப்போ இது வந்து பின்னுக்கு நிற்கிது சின்ன மரம். ஆனால் சின்ன தண்ணியிலே இருக்கும், ஆனால் நல்ல வாசமாக இருக்கும். அப்போ அப்படி வந்து அதை போட்டுக்கிறது வேண்டாம் ஒரு வனத்துக்கான கலர் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு பச்சை கலரில் இருக்காமல் ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும், ஆனால் நல்ல வாசம். இதில் இருக்கிற மரமாக பெரிய மரமாக இருக்கிறது நல்ல பச்சை கலர், இதுவும் வாசம் தான். இந்த வாசம் இருக்குல்ல, இந்த என்ன ரம்ப போட்டுருங்க, ரம்ப பொரியக்கு ஒரு வாசம் இருக்கு. எங்களுடைய அம்மா வந்து முந்தி என்னண்டா முந்தி பங்குறச்சி அப்படின்னு சொல்லினா இப்போ இருக்குது அங்கே யாழ்ப்பாணத்தில் பங்குறச்சி என்று சொல்லினோம். இப்போ என்ன நாங்கள் போயிட்டு கடையில் வேண்டலாம், ஆனால் அந்த டைமில் கடையில் இருக்கும் எனக்கு தெரியல. இந்த போக போகிறீங்களா நீங்கள்? அப்போ அந்த டைம் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுக்கிறீங்களா? அப்போ அந்த டைம் கொளுத்தும் பசிக்குது. எங்களோட மாமாவோ ஆரோரா சரியோ மாமாவோ ஆரோரா ஸ்ரீ அண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவரை. அப்போ அவர் வந்து அம்மாவிட்ட இப்போ பங்குரஜி இருந்தால் கேட்பார், பங்குரஜி வந்துருக்குது வேணுமாண்டா. அது என்னண்டா என்ன செய்கிறேன்டா இப்போ ரஜியை வண்டி சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் காசு. அது இப்போ வரைக்கும் அந்த நடைமுறை இங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில். அப்போ உடனே எல்லா இடையும் காசு இருக்காதானே, இப்போ நிறைய கொடுக்குறாண்டு இது இருக்காது. இப்போ அந்த டைமில் 1500 ரூபாயோ 1000 ரூபா பங்குரஜி 1.5 கிலோ 2 கிலோவில் மட்டில் வரும். எல்லாமே கலந்து ஈரல் இதெல்லாம் ரச்சியாக இருக்கிறேன்னா அந்த நேரம் வரும். ரச்சி கடைக்காரன் கடை பக்கம் போயிடாது, மண்டையை கொத்தி போட்டுருவானா இதெல்லாம் ரச்சி அந்த கடைக்கு இல்லை உண்மையதான். அந்த நேரம் பாப்பான் இப்போ வீடியோ வருவான். அந்த அந்த நேரம் இது வந்து மேஸ் இல்லை, வெறும் புல்லில் மேய்ஞ்சி குலை அதில் மேய்கிற ஆடு தான். அதோட என்ன ஆடுன்னு சொன்னால் அங்கே வந்து இந்த பெரிய ஆடு, இங்கே வந்து இந்த சின்ன ஆடுல தான் நான் செய்கிறேன். அங்கே வந்து அந்த பெரிய ஆடு அந்த பேர்விஜை அப்படி மாதிரிலாம் வளர்க்குற ஆடு. அப்போ அந்த டைமில் அந்த இறைச்சி கருவினம் ஒரு 2 கிலோவுக்கு மட்டும் இல்லை, அம்மா ஒரு வருஷத்தில் ஒருக்கா அப்படி அப்படி கிளம்பி போட்டுட்டு அப்போ வந்து என்ன அம்மா வேண்டுவா, அம்மா வேண்டிட்டு அதை அம்மா சாப்பிட மாட்டான், டேஸ்ட்டும் பார்க்க மாட்டான். ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட்டாக வரும், நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். ஒன்றுமே தாளிச்சு கிழிச்சு இஞ்சி உள்ளி ஒன்றுமே போட மாட்டான். லைட்டாக இந்த வெங்காயத்தை தாளிக்கிறது, வெங்காயத்தை தாளிக்கிட்டு வைப்பா. இதை வகை நீர் சொல்லுவீரு இந்த கறி காணாண்டு, ஆனால் அந்த கறி தான் காணாது. 3 பேர் தான், அக்கா நான் சின்னக்கா. அப்பாவுக்கு மத்தியானம் கறி எடுத்து விடுவா, அவ்வளவுதான். ஆனால் இரவுக்கு கறி இருக்காது, ஒரே நாளில் சட்டி காலி. அப்படி மாதிரி அனுபவங்கள் இருக்குது. இப்போ நினைச்சாலே எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த இது வந்து அந்த டேஸ்ட்டும் இல்லை. இது மாதிரி எங்களுக்கும் சமைக்க தெரியாது, இன்னும் தெரியாது. அதே டேஸ்ட் வரையில மற்றது வந்து ரச்சியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இஞ்சி உள்ளையே அது அம்மா கை பக்குவோம்ட்டு சொல்லி நீருக்கு ஆரண்டையாக கேட்டு பேரும். இந்த பாட்டியாக சமைச்சா அவை நிறைய காலமாக சமைச்சு கொண்டிருப்பீங்க தானே, அதில் அவை சாப்பாடு வயசு போனேன். அங்களுடைய அம்மா மாட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுடைய அம்மாட்ட சாப்பிட விடவும் எங்களோட மாமாட ஒய்ஃபோட அம்மா சமைப்பா. பாட்டி தான் அது பேர வயசு ஆச்சி வெளிப்ப செத்துட்டா சமைப்பா. அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அது
யாராலையுமே சமைக்கல, அது வயசு நாட்கள் சமைக்கிற மாதிரி. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் தக்காளியை வெட்டி வெட்டி போட போகிறேன். இந்த சின்ன கறி எலும்பு சொல்லி வச்சாச்சா? எலும்பு சொல்லி இல்லாமல் இந்த உயிர் வாழாது. இப்போ 21 நாள் எப்படி வாங்குது? அது தபம். தக்காளி ஒரு நேரம் பார்த்தா நல்ல வெளியாக இருக்கும். இந்த தேங்காய் பழுத்துட்டு ஆயணும் மண்டையில் விழுந்துடாங்க. பழுத்துட்டு கல்லால் கல்லால் டிசைன் சமையல் எல்லாம் சமைக்கிறேன்னா எப்படி சமைக்கிறேனோ ஆனால் டிசைன் சமையல் சமைச்சா தான் பிழைக்கிறது. எங்களோட வாட்டில் நாங்கள் இங்கே வேறுங்களேன் இன்றைக்கு போட போகிறோம். இன்றைக்கு போட்டுருவோம். நான் இந்த ஆட்டிறச்சியோட இன்றைக்கு முன்ன டேபிள் பண்ண வேண்டாம். டபுள் இருக்குதானே அப்போ இன்றைக்கு போட்டாலும் மிஞ்சாது. டேய் குட்டப்புறம் மண்டையில் இது வந்து பாவம் மழை பெய்யுது. இவ்வளோ நாள் மழைஞ்சு விடுந்ததை ரெண்டு ஓடு இன்றைக்கு துறந்து விட்டா எனக்கே வந்தாட்டா செஞ்சீங்க. இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா மசிய வேணும். மசிஞ்சு அந்த தக்காளி கிடந்ததே தெரியாத அளவுக்கு மசிய வேணும். அப்போ தான் நல்ல டேஸ்டாக காத்தடிக்கணும் ஊடு. எங்களுடைய அம்மா எல்லாம் முந்தைய ஒரு ஊதுக்குள்ள வச்சிருப்பா. ஊதினான்னு சொன்னா அது பெரிய ஊதும் பெரியா அது என்னடா கண்ணு மெரியாது. தூரம் இருந்து தானே. அம்மா இல்லை முந்தைய வயசு போன எல்லாருமே வந்து உனக்கு வயசு போய் தான் ஊதும். எனக்கு வயசு போனா உங்களுக்கு போய் ஊதும் கொல்லி எடுத்து வச்சிடும். கொல்லி இல்லை 1000 தான் கலவை எடுக்கணும். அடிப்பாவும் சொல்லவா அந்த நிறுவனம் கழிக்கக்கூடாது. நான் நாட்டில் போயிட்டு கேஸில் சமைச்சிட்டு இருந்துருக்கு. உங்களோட கட்சி அடுப்பில் என்ன கழிவுதானே சமையல் வீடியோ எடுத்து முடிய கழிவுல. இப்போ கேஸ்லாம் சமைக்கிறேன். இப்போ வீடியோக்காகவும் மற்றது ஒரு எங்களுக்கு ஒரு ஃபன் வேணும். மற்றது அட்ரஜி ஒரு நல்ல டேஸ்ட்டில் வர வேணுமன்றதுக்காக தான் இதை மட்டும் அடுப்பில் சமைக்கிறேன். மிச்சம் இல்லாதையும் வந்து நான் என்னென்ன சாப்பாடு செஞ்சேன் நான் சொன்னால் அன்றைக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை. வெள்ளெண்ணெய் சாப்பிட வேண்டாம் ஒன்றும் செய்யலை. வேண்டாம் சோறு போட்டேன்னா அதே மாதிரி கோழி ஈரல் இருக்குது தானே அதை வந்து வேண்டி அதில் வந்து ஒரு பிரட்டின மாதிரி ஒரு இது அதோட வந்து சொதி எலும்பு சொதி அதாவது இது உடம்புதான் இந்த மரகறி எல்லாம் வைக்கல. அதோட வைக்கிறது நேரம் இல்லை. மற்றும்படி மரக்கறி வைக்கிறேன் நான். என்னடா புள்ளியல் சாப்பிட வேணும். அதையும் குழம்போல் சாப்பிட மாட்டேன் நான். ரெண்டுக்கு அந்த சொதி இருக்கிறபடியா அதை சாப்பிடுகிறேன் நான். கிட்ட கொண்டாங்க இப்படிதான் இப்படி நசிஞ்சாதான் நல்லா இருக்கும் தெரியுமா. இந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. மசீரது கிடையாது. இந்த வயிறு ஓயிரும் மகள். வயிறு என்ன மகள் இப்ப செஞ்சு முடிக்கிற மகள். இது வந்து அதோட நான் உங்களை கூட சொல்லல என்னண்டா இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சது. அதெல்லாம் நீ இது பிறகு இது சொல்லும் உங்களோட இது மார்க்கெட்டிங் எல்லாம் பிறகு ஒரு வீடியோவில் சொல்லும். பசிக்கு இதுக்கு சாப்பாடு செஞ்சு தர எல்லாமே ஆறுதலா நல்லா ஒரு நீர் ஆறுதலா இருந்து செய்யும். அன்போட செஞ்சாதான் அது நல்லா அவசரத்துல செஞ்சா அவசரத்துல செய்யற சாப்பாடு நல்லா இருக்கும். ஒரு நாளாவது நான் நாட்டு கறி செஞ்சது நம்மளுக்கு நல்லா இல்லாம போனது. என்ன கதையும் அடப்பது ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெளியே கேஸில் தூக்கி கொண்டு வச்சுட்ருவேன் நான். ஆனால் உண்மையில் இன்றைக்கு ஆக நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே என்னடா அடுப்பில் செய்கிறேன்.
ஏதோ ஒரு டேஸ்ட் உண்மையில் இருக்குது தெரியுமா, ஒரு வித்தியாசம் இருக்குது. அடுப்புக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த பெரிய கல்லை கொண்டு வச்சிரும் இப்படியும் இதை இந்த கட்டி எடுத்து வரேன், அதை தூக்கி கொண்டு வந்து வச்சிரும். என்னது அந்த இருக்கிற கட்டியே குட்டியா? அப்போ கட்டியை தீண்டு எடுத்து வைக்க வைப்போமா? இல்லை அது சரி. கேயா பாலை ஊற்றும் பசிக்கு. ரத்தத்தை ஊற்றி போட்டு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஆட்டிறச்சியை இதில் டேஸ்ட்டு இல்லாமல் வந்ததுன்னா நீர் தான் பொறுப்பு, அதுவும் சொல்லி தான் போடுறேன். கொஞ்சம் இன்னும் வேணுமான அவசரப்படுத்துகிற வழியாக போடுறேன். சரியோ? இப்போ ஊற்றுமண்ணது இப்போ அவிஞ்சிரு ராசா. உப்பு நான் போட்டுட்டேன். ஏன் உப்பு எடுத்து ஒன்று மறந்து போனேன். இப்போ அந்த உப்பு கண்டபடியே தானே நான் உப்பு போடாமல் விட போகிறேன், இல்லாட்டி நான் உப்பு இப்போ போட்டிருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன்டா, இது வந்து நான் அரைச்ச மிளகாத்தூள் வேறு என்னுடைய இறங்கண்டு அதோட நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக அது காணும். அப்போ இதுக்கே வந்து எல்லாமே இருக்குது. கருவாம் போட்டு நான் நீங்கள் அந்த மிளகா வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து நான் போட்டு எல்லாமே வந்திருக்கு. அடுப்பை பற்ற வையமல் இந்த உங்களோட கீழே எனக்கு சமைச்சு இது கொஞ்சம் மிளகாத்தூள் உண்டு. அதாவது உரைப்பு கூட நான் செஞ்சதானே. வடிவாக கொதிக்கட்டுங்க. கொதிக்கிறதுக்கு அடுப்பு பற்றணும். அடுப்பு பற்றாம என்னென்று கொதிக்கும்? அடுப்பை எரிக்க வேணும். சரி, இப்போ நல்ல எரியுது. கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு. ஆனால் என்ன பங்கு ரச்சி இந்தியில எடுத்து கீழே போடும், அநியாயமாயிரும். பங்கரஜி என்று சொல்லிக்கல எல்லாம் கலந்து வர நீரல்ல. இதுல என்ன எல்லாம் தானே கலந்துறதும். இதுல வரையில வெட்டி தரவும் இல்லாம அவன கடை பக்கம் போயிடாதீரா. ஈரல் இருக்கு, ஆனா அந்த நுரையீரலா அது போட தான் அந்த ஆட்டிறச்சிக்கான டேஸ்ட். கத்தியால தூக்கி எறிஞ்சிட்டுவான். வீடியோ பார்க்குறவர என்ன பெரிய இருக்கு. இந்த வீடியோ பார்க்க நேரம் பெரிய பிஸ்னஸ்னா. இப்போ ஆட்டுலேயே தண்ணி இருக்குன்னு தானே, அந்த தண்ணியில் வந்து இது வந்து நல்லா அவியட்டும். அந்த ஒரு ஆட்டிறச்சி வீணாகுதுரா, அப்போ அதை எடுத்து போடு. ஆகட்டும், அது எடுங்க. ஒரு மழை பெரியப்பேன் கொஞ்சம் கிணக்கு கதைச்சா உப்பு அள்ளி போட்டுருவேன் சாப்பாட்டுக்கு. அது பெரியது தானே. இந்த உம்மோட பசிக்கு என்ன மெரிய வேணும்? இப்போ தூள் அரைக்க போய்த்துகள். இப்போ நம்ம விளையாட்டை காட்டுவோமே, இதையும் கெளிஞ்சு கிடக்கு. அடுப்பு பத்து நம்ம ஏதாவது கையத்தோட எனக்கு ஏதாவது வேச இருங்க. ஒரு இறைச்சி எவ்வளவு இப்போ இறைச்சி? 3400 ரூபா. எப்படியா போடணுமே. இப்படி வைப்போம், இப்படி வச்சு இப்படி கொட்டுவோம். ஷாமாம்படியில் ஷான்மாங்குடியில். ஓகே, பத்தட்டம் கொஞ்சம் கூட்டுவோம். ஊட்டிட்டா ஷா அடுப்பு தானே. ஓகே, கொஞ்சம் நித்தாட்டுவோம். நித்தாட்டிட்டு தூள் அரைக்க போகுது. தூள் காணாண்டு பிறகு எடுத்து போடுவோம். ஆனால் என்ன மண் சட்டி தானே, அதால் இன்னும் இது ரக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான். ஒரு ஆள் அடுப்புக்கு அவ்வளோ போகிறார் போல கிடக்குது. கொஞ்சம் கிட்ட அடுப்புக்கு விழுந்துடுறாரு ஃபோனோட. சாப்பிட்டு பார்க்கலாம். அவியல பற்றிய சாப்பிடணும். என்ன செய்யணும் சொன்னால் பாலை ஊற்றி விடுவான். அவிய விட்டு தான் பாலை ஊற்றணும். ஏன் இப்போ ஊற்றிடு? இல்லை அவசரப்படுது.
அது கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் பரவாயில்ல. அந்த இது கிடக்கு தானே, ஈரல் கிடக்கு தானே, அவ்வளோ சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு வித்தியாசமாக செஞ்சு பார்க்கணும். சிங்கிள் ஆக்கள் சமைக்குங்க. அது பாலை விட மாட்டாங்களே, பாலை விட மாட்டாங்களே. இது பருப்பு கறி என்ன டேஸ்ட் ஒன்று இந்த வேலை பருப்பு கறியோட தனி பருப்பு கறி கொச்சிக்கா காணாது. ஏதாவது பத்தி முடி விட்டு சொல்லும் காணுமா ஒரு காணாதான் தூள் கணக்காக இருக்குன்னு. இப்போ உருளைக்கிழங்கு போடுறது, உருளைக்கிழங்கு வடை செய்ய போடணும். இது நல்லா அவிய வேணும் தானே, ஆட்டுச்சு அவிஞ்சா தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும், கொதி வருது. கொஞ்சம் உள்ள விட்டு நீர் சொன்ன மாதிரி கொஞ்சம் முதலே கொஞ்சம் அவிய விட்டுருந்தேன் அரைச்சியை. அடுப்போட இதோட வாசம் வருது என்ன போனுக்குள்ள மணக்கு முறையான உங்களுக்கு. இல்லை உண்மை எவ்வளோ நாளும் எனக்கு சமைக்க கறி வாசம் பாரு, நன்றி வாசம் வருது. என்னடே கொழுப்புண்ட இதுவும் கொழுப்பு ஒரு டேஸ்ட் கொண்டு வரும் தெரியுமா? வாய் ஒரு அதோட நுரையீரல் அதை விட டேஸ்ட் கொண்டு வந்து தரும். நான் பெம்பலுக்கு சொல்லல, உண்மையா எனக்கு வாய் வாசம் வருது. உங்களோட சேர்ந்து நானும் காஞ்சி போயிருந்தேன். நான் தானே மழை பெய்யா விட்டுரும் தானே. ஆனால் பின்னாடி நல்ல மழை விளையாட போகணும். நான் குழந்தையா விளையாட போவேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எல்லாருமே நீங்கள் சொல்லுங்க சரியா? பாய்ஸ் வந்து வளர்ந்தோம், கல்யாணம் கட்டியும் மச்சுக்கு போயினோம், வாலிபாலுக்கு போயினோம், அதுக்கு போயினோம், இதுக்கு போயினோம், ஃபன் பண்ண போயினோம். அந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் கட்டினா வீட்டில் பிள்ளைகளை பார்த்து சட்டிப்பானையை கழுவி அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செய்து மொத்தத்தை கூட்டி சமைச்சு இதுதான் வேலை. எங்களுக்கும் ஒரு விளையாட்டு, எங்களுக்கும் ஒரு ஃபன், எங்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்கலாம் தானே. என்ன நான் எனக்கு உண்மையா உங்களுக்கு இப்போ எவ்வளோ ஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு யாரும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா? ஒரு ஃப்ரெண்டும் இல்லை. இருக்கிற ஃப்ரெண்டே ஒரே ஒருத்தி, அவள் கூட போன் கைக்கிறாள் இல்லையா? வேண்டாம், அவளும் கடையில் வேலையா யார் தெரியுமா? செந்தூரி. அவளும் கடை கழிக்கிறாள் இல்லையா? இப்போ வேண்டாம், வேலை 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 செய்யணும், வேலை செய்யணும். சிவதரோனே அடிக்கடி சமையல் வீடியோ போடுன்றாரு. ஆனால் சிவதரோனே வாரன் வாரன்னு பேக்காடுறாரு. வாராது இல்லையா? இந்த மழை வருமா வராதா, மழை வருமா வராதா அந்த மாதிரி சிவதரோனா வாரன்றது. நான் வாராது இல்லையா? சிறுத்தியன்னா வந்துட்டு போயிட்டேன், ஆனால் சிவதரோனா வாராது இல்லையா? அவர் வாரன்னு சொல்லலையா? அடுத்த வருஷம் தானே வாரண்டு வரு சொன்னாரு. இந்த வருஷம் வாரண்டு சொன்னவர். அதே மாதிரி குட்டி பாலாகவும் வாரண்டவா ஒரு நாளைக்கு வாரண்டேல ஒரு நாளைக்கு வேற வேணும்னு சொன்னவா. அது மாதிரி இன்னும் ஒரு தங்கா ஒரு ஆள் இருக்கிறா, அவவும் வேற வேணும். கனடா இது உண்டு பியூட்டியோ இதோ அவஞ்சிதா கொஞ்சம் பிடிக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே சின்ன ஒரு ஐட்டம் மட்டும் வச்சுருக்காங்க, குளிர் ஐட்டம். அங்காலே ஆள் பாயை போட்டுட்டு வடிவ இருந்துருக்கு பாருங்க. அடுப்பு வந்து நல்ல வடிவாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து ஸ்லோ மோஷனில் விட நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறதுக்காக புதுசாக எல்லாத்தையும் செய்வேன் ஏன்னா அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ஸ்லோ மோஷனில் விட்டு உங்களுக்கு கறி எடுத்துருக்குறேன். பாருங்கள் நல்ல வடிவாக இப்போ தான் நல்லா அந்த பால் விட்டா பிறகு நல்லா கொதி வருது. அப்போக்கு எடுத்த வீடியோ தான் இது. இதை விட இன்னும் கொஞ்சம் கறி வற்ற வேணும். ஆனால் நான் அந்த ஸ்லோ மோஷன் எடுக்கல, கொஞ்சம் அந்த பால் விட்ட இது தான் அதால் தான் கொஞ்சம் கறி கொஞ்சம் வெள்ளை மாதிரி கிடக்குது கறி. என்ன அந்த நல்ல சிவப்பாக இல்லாமல் ஓரளவு கறி வந்து ஒரு உங்களை பார்க்க ஒரு தூள் காணாத மாதிரி இருக்குது. என்ன பாருங்கள், இப்போ வந்து கரண்டி போட்டும் ஸ்லோ மோஷனில் எடுத்த நான் வீடியோ அப்படியே ஆள்லேக்கில் அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருக்கே அப்படி வாயுறுது. என்னென்னு சொன்னால் ராட்டச்சி சமைச்சுங்கனால், ஆனால்
இன்றைக்கு ஏதோ அடுப்பில் சமைச்சது என்னவோ தெரியலை, நல்லாவும் வேறு இருந்தது. அந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்களே, நீ நான் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறேன்னு அருண் கூட சொல்லியிருந்தார். தான் இது வரைக்குமே சாப்பிட்ட இறைச்சி கறியில் இந்த கறி சூப்பர் பெட்டர் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சாப்பிடல சொல்லியிருந்தவர் இந்த இது வந்து நல்லா இருந்தேன். உண்மையிலே எனக்கும் அந்த அம்மா பற்றி கதைச்சு சமைச்சு கொண்டு வந்தேன்னா, அம்மா பற்றி சமைச்ச கைக்கு ஏனோ தெரியல எனக்கு சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டாக வருது. அம்மாட்ட நினைவு வரைக்கும் அம்மாண்ட சாப்பாடு மிஸ் பண்ணிக்கல, எனக்கு வந்து அவாட அந்த கைப்பக்குவமே எனக்கு அப்படி வாருது. எல்லாருக்குமே வந்து அம்மாட சாப்பாடுன்னு சொன்னால் அது யாரை வேணுனாலும் நீங்கள் கேட்டு பாருங்க, அம்மாண்ட கையால் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அது நல்லா சமைக்கிறாங்களா இல்லையா, அது வந்து அம்மாட கைப்பக்குவத்தில் சமைக்கல, அது அம்மாட கையால் தானே நாங்கள் சாப்பிடுவோம். அதால் அம்மாட வீட்டு சாப்பாடு, அம்மாட சாப்பாடு நல்ல ஒரு எங்களுக்கு எந்த காலத்துலேயும் எங்களுக்கு ஒரு அம்மாட சாப்பாடு அப்படின்ற ஒரு இதை வந்து தரும். ஆனால் எங்களுடைய அம்மா நல்லா சூப்பராக வைப்பா. எல்லாருமே சொல்லுவினோம் அம்மாட மீன் குழம்பு நல்லா இருக்கும், இறைச்சி குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவினோம். அம்மா நல்லாவே சமைப்பா. அந்த சாப்பாட்டை மிஸ் பண்ணினான், அம்மாட ஆட்டிறைச்சி கறியை மிஸ் பண்ணினான். ஆனால் இன்றைக்கு வந்து அதே டேஸ்ட்டில் வந்தது, எனக்கு சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்ன நான் அம்மாவை நினச்சி அம்மாவை கவலைப்பட்டு சமைக்கல, எனக்கு அம்மாவை வந்து சமைச்சு தந்த மாதிரியே எனக்கு அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இப்போ சொல்லிக்க அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. அப்படி உண்மையிலேயே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இது வரைக்குமே எனக்கு சமைப்பேன், நல்லா சமைப்பேன். ஆனால் இதே மாதிரி ஒரு டேஸ்ட் எனக்கு இன்றைக்கு தான் வந்திருந்தது. அருணே 2-3 தடவை சாப்பாடு கறி போட்டு சாப்பிட்டவர் அப்படி மாதிரி நல்லா இருந்தது. அந்த ரியாக்ஷனை நீங்களே வந்து பார்ப்பீங்க, இப்போ எனக்கு பார்ப்பீங்க என்ன வீடியோவில். உருளைக்கிழங்கு பெருசான வட்டினா நீங்கள் சின்ன வட்டி நினைங்களா? தண்ணி விட அவிறது கட்டி ஆகிறது டேஸ்ட் பண்ணி பாரு. தாரம் அதில் கொஞ்சம் அதுகள் எடுத்தாருமன், கொஞ்சமாக தாரு தாருமன். எனக்கு அம்மாண்ட கதையை சமைச்சேன்டா கை தெரியாது தாரண்டாப்பா. கொழுப்பு எடுத்து கோமந்தேண்டா சட்டியோட கொஞ்சம் தந்துடுவேன். அடுப்பில் சமைக்க வருவேன் நல்ல சமைப்பாடுல ஒரு கொழுப்பு சாப்பிடக்கூடாது. ஜிம்முக்கு போகிறேங்க இந்த கோச் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன செய்யணும், அந்த முதலாவது உங்களை கஷ்டம்னு சொல்லிடுறது என்ன கார்டியோ செய்ய விடுங்க. இந்த கொழுப்பு சாப்பிட்டு இன்றைக்கு நாங்கள் ஆட்ராய்ச்சி கடையிலையும் கொழுப்பு வேணும் கொழுப்பு கூட கொடுங்க. கொஞ்சம் அவியணும். உள்ளூர் ஆக்களை விட வெளிநாட்டில் அந்த பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்குங்க இப்படியான சமையலை பார்க்க. ஏன்னு சொல்லுங்க, உள்ளூரில் இருக்கிற வந்து எங்களுக்கு வந்து நார்மலாக எங்களுக்கும் விருப்பமாக தான் இருக்கும். ஆனாலும் இல்லை அவங்க அந்த சமைச்சு போட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு திருப்ப சூடு காட்டி அப்படி சாப்பிட்றதானே. அவங்களும் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கைன்னு இருக்காங்க. வைக்கிறத விடவும் உடனே சட்டியில் அப்படி போகிறது வந்து என்ன அப்படி போவோம், அடுப்பு கொஞ்சம் சூடு காட்டுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நீர் சொன்ன தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நிறைய நாளைக்கு அப்புறம் தான் போவோம். ஆனால் நாங்கள் இங்கே வந்து துடிக்க லைவாக வந்து சமைப்போம். நண்டு வந்து லைவாக இதுண்டுவோம். ஆனால் இப்போ அங்கேயும் கொஞ்சம் வந்துட்டு, ஆனாலும் இப்படி இயற்கையாக கிடைக்காது. தூக்கி காட்டும் முகம் சரி சன்ஸ்கிரீம் போட்டு தான் இருக்கணும் போல. நான் மழை பெஞ்சிடக்கூடாப்பா, கடவுளே மழை பெய்யப்பா. பெரிய கொலை கொண்டு எடுத்தாருமா பெருசா சமைச்சு முடிய கிடையில. சமைச்சு நான் இவ்வளவு இதுன்ற நான் சாப்பிடலையே, கஷ்டப்பட்டு எனக்கு இல்லையா. அவங்க ஆட்டிச்சு கடைக்கு ஆச்சுன்னா அடுப்பில் அஞ்சு
ஏன் கொழுப்பு சப்புப்படுது? சில கொழுப்பு சாப்பிடப்படாது, சில கொழுப்பு சாப்பிடப்படும், சில கொழுப்பு சாப்பிடப்படாது. வச்சு ஒன்று சாப்பிட போகணும். நீ தான் முடிக்கிறீர். நீ ஸ்லோ மோஷன் எடுப்போம். இந்த இதில் வந்து நீங்கள் இந்த ரியாக்ஷனை பாருங்கள். இது சரியா ஒரு உண்மையான ஒரு ரியாக்ஷன். அருண் எடுக்க கூட நான் அப்படியே வேற அப்படின்னு நினைக்கல. நான் இப்படி செஞ்சுருக்கிறேன்ன்றதை கூட இப்போ இந்த வீடியோ பார்க்க தான் எனக்கே தெரியுது. உண்மையிலேயே நான் என்னம்மானே மெய் மறந்து கண்ணை மூடிட்டேன். அப்படி எந்த கறியை நானே புழுகக்கூடாது. ஆனாலும் உண்மையில் இன்றைக்கு என்னவோ தெரியலை, அம்மாவை நினைச்சு சமைச்சேனா, அம்மாவை வந்து சமைச்சு தந்துட்டு போனாவா அப்படின்னு தெரியல. அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு. அவியணுமா? தூள் மனம் போகணும். இதை மூடி வைப்பேன். இல்லை துறந்துடுந்தா அரண் சட்டிக்கு விழுந்துருவேன். அதில் மூடி வைப்பேன். இந்த பூய்க்கு இது பேர் பூக மனம் போயிடு. நாங்கள் முந்தி பார்த்தீங்களா மாங்காய் விழுது. நான் இருக்கிட்ட தானே மாங்காய் விழுது. என்னடா முந்தி நாங்கள் மண்டையில் விழாமல் விட்டுட்டு நாங்கள் முந்தி வந்து சனி ஞாயிறானா அருண் வந்து வீட்டில் நிற்பார். அக்ஷயாவில் அம்பரக்காக்கு முன்னே நான் சொல்கிறத கொரோனாக்கு முன்னே அப்படி இது கேட்க எல்லாம் மலிவு என்ன மலிவு இறாலெல்லாம் என்ன 1500 வருமா ஒரு கிலோ? இறால 1000 ரூபா 1200 1200 வண்டி நம்ம இந்த பெரிய இறால் வண்டி நம்ம கொரோனாக்கு முன்னுக்கு சரியா அது அந்த கொரோனா டைமில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இல்லை தானே, அதால் தான் அந்த விலை. மீனும் அப்படித்தானே 500 ரூபா ஒரு கிலோ வாங்கலாம். அதே மாதிரி ஆட்டுச்சியும் என்ன அவ்வளோ 2000 ரூபா. அப்போ சரி ஞாயிறானா கோழி 300 ரூபாய் 400 ரூபா. மறந்துட்டேன் நானே. அரை கிலோ மன்ற நம்ம 180 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு. அப்போ வேண்டி நம்ம சொன்னால் சனி ஞாயிறு நல்ல சாப்பாடு இருக்கு. அதுவும் ஒரு சாப்பாடு சாப்பிட எல்லாரும் ஆர்டர் மணி கொண்டு வந்து கனகாயோ ஒரு ஆளோ ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வருவீங்க. அப்போ அப்படி சாப்பிடுது. ஆனால் இப்போ வந்து அப்படியான சாப்பிட்ற நிலைமை இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லாம் விலை கூடிட்டு ஒன்றை தான் பண்ணி சாப்பிட இல்லை. இதே வந்து 3400 ரூபா எலும்பு புரிம்பா வாங்கியிருந்தது. அதால் இப்போ இது மட்டும்தான் வாங்கி சாப்பிடுகிறேன். ஒரு சராசரி குடும்பங்களில் இருக்கிற ஆக்களால் வந்து இப்படித்தான். இப்போ புகை தான் தெரியும் போல அதால். ஆனால் அப்படி மெல்ல மெல்ல மாதிரி தானே இல்லை பிள்ளால் அடி பிடிக்காது. மூடி வச்சுருக்கேன். முகம் மெல்ல மாதிரி எரியுது எனக்கு. கொஞ்சம் திறந்து வரும். அங்கே அழகாக விளையாடு காட்டினேன் கிடந்து பூக்கரிக்கிறது. வீட்டுத்தூள் அதாலே எதிரியா என்ன டேஸ்டாக இருக்குது. தமிழாக்கள் ஆட்டுறச்செல்லாம் கை இப்படிலாம் கரண்டியெல்லாம் அடிச்சு சாப்பிடக்கூடாது. கை சுட்டு போடும். நல்லா இருக்கா? இது ஈரல் மச்சான். டேய் வாடா. லைவ் அப்படி எடுத்து சாப்பிட நல்லா இருக்குமா? வாங்க வாங்க வீடியோ பாருங்க. சுவையா? ஆனால் கொஞ்சம் அவியணும். இந்த முழு கொழுப்பும் போகுது. இதுலேயே கொழுப்பு சாப்பிட்றாலும் நான் தானேண்ணா என்ன கொழுப்பு கூட நல்லா இருக்குண்ணே. இப்போ கொஞ்சம் பற்றினா உடனே பாருங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பற்றிச்சதுன்னு சொன்னால் கறியை ரக்கி போட்டு கொண்டு போய் சாப்பிட்டா சரி. இன்றைக்கி போகுதப்பா கையேஞ்சு விடுவது இல்லை. இந்த இது கொஞ்சம் அடுப்பை கூட இருச்சு. கையை வச்சு எடுக்கிறீரா நீங்கள்? கொழுப்பு
இந்த கொழுப்புண்டைக்கு இனி கொழுப்பு தர மாட்டேனே. சரி நீர் சாப்பிடுமே என்னது? ம் சாப்பிடுமே எடுத்து எடுக்கிறீங்க வேணுமாடா உங்களுக்கு? மணக்குதாடா அல்ல மல்லம் தெரியும். இப்போ வந்து வெள்ளை சோறு, இது வந்து எலும்பு சொதி வச்சேன்னா அது மாதிரி ஈரல் பிரட்டல். ஈரலும் இல்லை நல்ல கோழியிட வந்து ஈரல் விழுனாங்க. இது வந்து பிரட்டல், இது வந்து கறி. இது கொஞ்சம் வத்த விட வேணும், இரவுக்கு வத்த விடுவோம். இப்போ வந்து இவ்வளோ பசிக்குது, அதாவது சாப்பிட போகிறோம். கொழுப்பெல்லாம் ஆடும். ஏலா பாலப்படி கறிய சில மசில் எடுங்க. தேவையானதை எடுத்துக்கிட்டு இப்படி லைவாக சாப்பிடுங்க. சரி இப்போ வந்து அது சோறும் கறியுமே காணும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நன்றி வணக்கம்லாம் சொல்லி முடியும், எனக்கு பசிக்குது. அந்த சாப்பிட்டு இருந்தா என்ன மோதிரம் போட்டு இருந்தீங்களா? சரி நான் மோதிரம் போடும் பிறகு. உண்மையில அந்த மாதிரி இருக்கு, நல்ல இறைச்சீரை டேஸ்ட், ஆட்டச்சீரை டேஸ்ட் அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இனிமேல் நான் இப்படி நீங்களும் ஒரு நாளைக்கு அடுப்பில் சமைச்சு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். உண்மையிலேயே மற்றும்படி சமைக்கிற விட இன்றைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது காணும் வாழ்க்கையில் வேறு என்ன வேணும். உங்களை தான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அங்கே அதை ஒன்று கதைக்கவே விடுது இல்லையா? நன்றி.